என்னதான் வீட்டு குழம்பு மிளகாய் பொடி அரைச்சாலும் வாசனையா இல்லையா? அப்ப நான் சொல்ற மாதிரி இந்த மாதிரி கம கமன்னு அரைச்சு பாருங்க. இந்த கமகமக்கும் வீட்டு குழம்பு மிளகாய் பொடி நீங்களும் செய்யணுமா? அப்ப நான் சொல்ற அளவுக்குலாம் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. இதுல பாத்தீங்கன்னா வத்த குழம்பு, கார குழம்பு, மீன் குழம்பு, சாம்பார் குழம்பு, எல்லா வகையான குழம்பும் சூப்பரா செஞ்சு அசைத்தலாம் வாங்க. இதுக்கு 1.5 கிலோ மிளகாய் எடுத்திருக்கேன், 1.5 கிலோ மல்லி எடுத்திருக்கேன். இதை நல்லா வெயில போட்டு காய வச்சுக்கலாம். மிளகாய் வந்து ஈரப்பதமா வாங்கிடாதீங்க. ஸோ நல்ல புது மிளகாயா வாங்கிருங்க. வாங்கிட்டு இந்த மாதிரி காய வச்சிருங்க. காய வச்சு தனியா எடுத்து வச்சுக்கலாம். இதுல சேர்க்கக்கூடிய மசாலா பொருட்கள் பாத்திரலாம். தோரம்பருப்பு 200 கிராம், கடலைப்பருப்பு 200 கிராம், ஜீரகம் 200 கிராம், அதுக்கப்புறம் அதாவது சோம்பு பார்த்தீங்கன்னா 150 கிராம், அதுக்கப்புறம் 3/4 உலக்கு, அதாவது மிளகு வந்து 3/4 உலக்கு மட்டும் தான் போட போறேன். அதாவது 100 கிராமுக்கும் கம்மியா இது எல்லாத்தையும் போட்டுடலாம். அடுத்து அரிசி வந்து ஒரு 200 கிராம் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ட்ரையா வந்து வறுத்தரலாம். 150 கிராம் விரலி மஞ்சள் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சு தோரம்பருப்பு வறுத்து எடுத்துடலாம். அதுக்கப்புறம் வந்து கடலைப்பருப்பு வறுத்துருங்க, சோம்பு வறுத்துருங்க, ஜீரகம் வறுத்துருங்க, மிளகு வறுத்துட்டு பொரியரிசி மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கரிஞ்சிராம வறுத்து எடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விரலி மஞ்சள் 1 2 தட்டி போட்டுடலாம். காஞ்ச கருவேப்பிலையை போட்டுருங்க. இதோட மிளகாய் மல்லி எல்லாம் ஒன்னா சேர்த்து அரைச்சிங்கன்னா சூப்பரான பொடி ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.